ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நான் 2 பார்ட் போட்டிருக்கேன். இது வந்து 3வது பார்ட்டு. இந்த 3வது பார்ட்டில் வந்து நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியறதுக்காக வந்து நான் பிளேயிங் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பிளேயிங் கார்ட்ஸ் வச்சு நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. அவங்களும் வந்து இந்த கான்டென்ட்லாம் வந்து பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் usatamilan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய கான்வர்சேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து கனெக்ட் ஆக முடியும். நானும் உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்ட் 3. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு வர்றது வந்து பெட்ரு. ஏன்னா அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தொலைஞ்சு போயிடுவீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த 2 வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனோட லிங்க்ஸ் வந்து நான் வந்து பின் கமெண்ட்லி டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட பிரைமரி பர்பஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். உங்ககிட்ட டேட்டா வந்து உங்கள் டேட்டா பேஸில் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து காமிக்கணும். இல்லை மிடில் டயரில் வந்து அந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும். அது எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்மண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சருக்கே நம்ம வரும். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம முக்கியமாக வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து மெமரி, இன்னொன்று வந்து ஸ்பீடு. இது 2மே வந்து வச்சு தான் நம்ம வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. உங்களுக்கு வந்து ஸ்பீடு வேணும் அப்படின்னா அதுக்குரிய டேட்டா ஸ்டோரேஜ் வந்து அதுக்குரிய டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். இல்லாட்டி வந்து என்னன்னா நீங்கள் வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னால தான் வந்து பாசிபிளாக இருக்குது. இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் 2 விதமாக வந்து உழைச்சிடலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம பேசினாலே 2 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து லீனியர் டைப் அப்படின்வோம், இன்னொன்று வந்து நான் லீனியர் அப்படின்வோம். இப்போ நம்ம இந்த வந்து பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கார்ட்ஸ் வந்து இருக்குது இந்த டெக்கில். இந்த டெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒன்றுக்கு பின்னாடி தான் ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து மேலே இருக்கிறது பார்க்குறோம். அடுத்து நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற கார்டு மட்டும் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இது வந்து நம்ம சீக்வென்ஷியலாக அடுக்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இப்போ வந்து லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால வந்து என்னென்னா உங்களுக்கு ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மறைஞ்சு தான் இருக்கும். ஆனால் முதல்ல இருக்கிற ஐட்டம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா வந்து அதுதான் ஃபஸ்ட் ஐட்டம். வந்து லாஸ்ட் ஐட்டம் வந்து ஈஸியாக வந்து தாவிடலாம். இதுக்கு நடுவில் வந்து எவ்வளோ இருக்குது அது பொறுத்து தான் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். இதில் வந்து ஒரு மில்லியன் ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே இதில் ஒரு மில்லியன் கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கார்டை கண்டுபிடிக்க வந்து நம்ம வந்து ஒன்றா வந்து தேடுவோம். இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி அந்த கார்டுக்கு வந்து போவோம். அப்படின்னா இது வந்து லீனியர் ஃபார்மேட்டில் இருக்குது. இன்னொரு விதமான டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நான் லீனியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் லீனியர்னா என்னன்னா இந்த கார்டை எடுத்து நீங்கள் வந்து ஒன்றுனா வந்து அங்கங்கே கடாசிறீங்க. கடாசிட்டு ஜாயின் பண்ணுறீங்க. கோடு போட்டு இல்லை ஏதாவது கம்பி வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு ஃபார்மேட் இல்லை, நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். அதனால வந்து அது நான் லீனியர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுறோம். அந்த நான் லீனியர் வந்து நம்ம பல விதத்தில் பண்ணலாம். என்னன்னா அந்த பாப்புலர் வந்து 2 தான் இருக்குது. ஒன்று வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வச்சு ஒன்று பில்ட் பண்ணுவோம், அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ரேண்டமாக போட்டுட்டு அங்கங்கே வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அது வந்து இன்னொரு விதமாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 விதமாக நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம அரே அப்படிங்கிறோம். ஏன் நம்ம அரே வந்து ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அரே வந்து ஸ்டாட்டிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கோடு எழுதும் போதே வந்து சொல்லிடணும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் வந்து வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் அந்த சைஸ் வந்து சொல்லிடணும். இந்த டெக்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கார்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்றாங்க அந்த டெக்கில். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அரேவை டிஃபைன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 10 சைஸில் கொடு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும், இல்லை 100 கொடு அப்படின்னு. அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரே வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ அரே வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கலாம். அரே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு மூவி தியேட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க.
அந்த தியேட்டருக்குள்ள அவ்வளோதான் சீட்ஸ் இருக்கும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட மாட்டாங்க. அப்பன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நம்பர் தெரிஞ்சிரும். அப்பன்னா அவ்வளோ மெமரி நம்ம அலோகேட் பண்ணா போதும். அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம எழுதுற ப்ரோகிராம்ல. அதப்போ வந்து நம்மளுக்கு அரேவே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் கடைசியில ஒரு நம்பர்ல வந்து முடியும். இவ்வளோ தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அவ்வளோதான் சீட் இருக்கு அப்படின்னு. ஸோ அரே வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த கார்டு மாதிரி வந்து நம்ம ப்ரீ டிஃபைன்டா வந்து நம்மளுக்கு வந்து சைஸ் தெரியறதுனால நம்ம ஈஸியா வந்து அந்த அரே வந்து யூஸ் பண்ணிடலாம். அதனால வந்து நம்ம மெமரி வந்து நம்ம அரேல வந்து வச்சு கொஞ்சம் கம்மியா வந்து கன்சியூம் ஆகும். இப்போ இது ஸ்டாட்டிக். இப்போ நான் ஸ்டாட்டிக் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து தெரியல அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். சில சினாரியோஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க Facebook போயிருந்தீங்கன்னா, இல்ல Twitter போயிருந்தீங்கன்னா, அந்த ஃபீட் வரும். அந்த ஃபீட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஃபீட் வருதுன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, எப்போ வேணா ஃபீட் வந்து புதுசா வரலாம். அப்பன்னா என்னன்னா, அது வந்து ஒரு லிஸ்ட்டு தான். இந்த மாரி ஒரு சீக்வென்ஷியலா தான் அது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்றது தெரியாது. அப்பன்னா அது வந்து நம்ம டைனமிக் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறோம். அது ரன் டைம்ல தான் தெரியும். அது அந்த ஃபீட் வர வர தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியும். அப்பன்னா அது வந்து ரன் டைம்ல தான் அது வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த மாரி கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குரிய சாய்ஸஸ் வந்து நெறைய இருக்கு. இப்போ நம்ம வந்து லிஸ்ட் எடுத்துக்கலாம். லிஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க ஆரம்பத்துல வந்து ஒரு ஐட்டம் இருந்தா போதும் அப்படின்னு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வர வர நீங்க வந்து ஆட் பண்ணிட்டே போலாம். நீங்க வந்து ஒரு கார்ட்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டமா ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி நீங்க வந்து போயிட்டே இருப்பீங்க. ஸோ இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்டாக் அண்ட் கியூ அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுவும் வந்து என்னன்னா டைனமிக் டேட்டா தான். இப்போ ஸ்டாக் அண்ட் கியூவோட பர்பஸஸ் வந்து ஒரு டிஃபைன்டா வந்து நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக்னா வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க எந்த ஐட்டம் வந்து நீங்க கடைசியா போடுறீங்களோ, அந்த ஐட்டம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ வந்து இதுக்கு மேல ஒரு கார்ட நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த கார்டு தான் வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர அதுதான் நம்ம எடுப்போம். அப்பனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு ஸ்டாக் பொறுத்தவரை. ஸோ அது வந்து நம்ம லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறோம். ஸ்டாக் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஐடியெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அதில வந்து ஒரு அன்டூ பட்டன் குடுத்துருப்பாங்க. அன்டூ போட்டீங்க அப்படின்னா, நீங்க பண்ண ஒரு சேஞ்ச் வந்து ரிவர்ட் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க ரீடூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்பன்னா நீங்க வந்து ரிவர்ட் பண்ண சேஞ்ச மறுபடியும் போட்டுடலாம். அப்பன்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ண வந்து இந்த லிஸ்ட் வந்து பில்ட் ஆயிட்டே இருக்கும். கடைசியா நீங்க பண்ற சேஞ்ச் வந்து லாஸ்ட்ல வந்து மேல வந்து உட்கார்ந்துரும். அதான் லாஸ்ட் இன். இப்ப நீங்க வந்து ஏதோ எரர் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து அன்டூ அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, இது வந்து வெளியில போயிடும். அப்பன்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சினாரியோல வந்து ஸ்டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு லீனியர் ஸ்ட்ரக்சர் வந்து டைனமிக்கா இருக்கிறது வந்து கியூ. கியூல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதே மாரி ஸ்ட்ரக்சர் தான். ஆனா ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் சேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் அனுப்புற மெசேஜ் உங்களுக்கு வரும். நீங்க அனுப்புற மெசேஜ் எனக்கு வரும். இந்த மாரி குரூப் சேட் பண்ணும்போது என்னன்னா, அது வந்து ஒவ்வொரு மெசேஜ் வந்து எல்லாருமே ஒரே டைம்ல அனுப்பிச்சாலும், எல்லாமே கியூல வந்து உட்கார்ந்துரும். அப்பன்னா நம்ம வந்து எந்த மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புறோமோ, அந்த மெசேஜ் தான் வந்து வெளியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ சேட் மெக்கானிசம் எல்லாமே வந்து அந்த கியூ சிஸ்டம்ல தான் வந்து பண்ணியிருக்கோம். ஆனா ஸ்டாக் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அன்டூ, ரீடூ இந்த 2 இடத்துல நீங்க போய் பார்க்கலாம். அது வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க பாப்புலரா கேள்விப்படுறது வந்து லிங்க் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட் வந்து என்ன, அது ஒரு ஸ்பெஷலான டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து இந்த ஸ்டாக் கார்டு எடுத்துப்போம். லிங்க் லிஸ்ட்ல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து எத்தனை கார்டு இருக்குன்றது தெரியாது. என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கார்டு மட்டும் தான் தெரியும். மீதி எல்லா கார்டும் வந்து அந்த ஒரு கார்டு கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துங்க, ஒரு ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ஜின் மட்டும் தான் தெரியும். நீங்க சைட்ல நின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கார்டும் வந்து இன்னொரு கார்ட் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது ஒரு லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்பன்னா அந்த கடைசி கார்ட்ல வந்து ஒண்ணொன்னா லிங்க் ஆயி என்ஜின் வரைக்கும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து முன்னாடி நின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வியூல பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து எத்தன ஆயிரக்கணக்கான கார்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் லிங்க் லிஸ்ட். ஏன் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து இந்த லிங்க் லிஸ்ட்ட தான் நம்ம வந்து மெமரி மேனேஜ்மென்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதாவதுன்னா ஒரு மெமரி வந்து நீங்க அலாட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து சொல்றீங்க எனக்கு இந்த மெமரி குடு அப்படின்னு, சிபியூ போய் அந்த மெமரி வந்து அலாட் பண்ணிரும். அது லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்ல தான் பண்ணுது. அத நம்ம வந்து ஹீப் அப்படின்னுவோம். அது லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்ல தான் பண்ணுது. ஏன் வந்து கவுண்ட் தெரிய தேவையில்ல அப்படின்னா, அதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா கவுண்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு ஐட்டமா நீங்க வாக் த்ரூ பண்ணி, கடைசியில எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அப்பன்னா நீங்க வந்து இந்த டெக்ல வந்து எத்தனை கார்டு இருக்குன்னு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு கார்டா வந்து கவுண்ட் பண்ணி இவ்வளோ தான் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பர் வரதுக்கு வந்து அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஆனா சில சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து கவுண்டே தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்ற மாரி இருக்கும். ஒண்ணு ஐட்டம் இருக்கணும், இல்லாட்டி ஐட்டம் இல்ல. அவ்வளோதான். இது 2 ஆன்சர் தான். ஆனா எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றது தேவையில்ல. அப்போ லிங்க் லிஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க அந்த ட்ரெயின் இமேஜின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ஜின் முன்னாடி நின்னுட்டு எத்தனை காட்டுப்பா இருக்கு அப்படின்னா,
அவசியம் கிடையாது. எந்த கார்ட்ல என்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து ஒவ்வொரு கார்ட்டா நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிடும். என்ன பொருள் வந்து இருக்கு அப்படின்னு. நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம்ஸ்ல வந்து நிறைய லிங்க் லிஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பிராக்டிகலான பர்பஸ் வந்து நிறைய வந்து லிங்க் லிஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. இன்னும் ஒன்று என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஹேஷ் டேபிள் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஹேஷ் டேபிள் வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் தான். அதுக்குரிய ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஐட்டம் வந்து டைரெக்டாக போய் ஆக்சஸ் பண்ணக்கூடிய முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் வந்து ஹேஷ் டேபிள். இப்போ நம்ம நான் லீனியர் போயிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து 2 கேட்டகரி தான் இருக்குது. ஒன்று வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை நம்ம வந்து ட்ரீஸ் அப்படின்னுவோம். இன்னொன்று வந்து ரேண்டமாக இருக்கிற ஒரு டேட்டா வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் சில பர்பஸ்க்காக. இப்போ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு டேட்டா வந்து ரூட் நோட் அப்படின்னு வச்சுட்டு இது எல்லாமே அந்த நோட்ல வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் இதை நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹைரார்கி வந்து நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க நம்ம ஹைரார்கி செட்டப் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இருப்பாரு. ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கங்க, இல்ல பிரின்சிபல்னு வச்சுக்கங்க. அவர் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க கீழ வந்து ஒரு 4 ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ 4 ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து லீனியரா பார்க்கறத விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம வந்து நான் லீனியரா பார்த்தாகணும். ஏன்னா சில டைம் ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு ஸ்டூடண்ட் தான் அசைன்டா இருக்கும். ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு 50 பேர் அசைன் ஆயிருக்கலாம். அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு மெத்தட் கிடையாது. அதனால நம்ம வந்து ஒரு நான் லீனியர் ஃபேஷன்ல வந்து இதை பார்க்கறதுனால வந்து இது வந்து நம்ம ட்ரீ அப்படிங்கிறோம். இந்த ட்ரீல வந்து 2, 3 வெர்ஷன் இருக்கு. நம்ம பி ட்ரீன்னுவோம். அதுக்கப்புறம் நிறைய ட்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆனா உங்க டேட்டா அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு ரூட் நோட் வந்து இருக்கும். அந்த ரூட் நோட்ல இருந்து மீதி எல்லாமே அந்த கிளைகள்லாம் வந்து படர்ந்து வரும். நம்ம வந்து மரத்துல பார்க்குற மாரி ஒரு ட்ரங்க்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் படர்ந்து வர மாரி. இப்போ இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிராஃப் அப்படின்னுவோம். கிராஃப்ல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து எல்லா டேட்டா வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து கனெக்ஷன் போட்டுருவோம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு மேப் ஒண்ணு பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயே நெறைய ஊர் இருக்கு. அப்புறம் கேரளா, ஆந்திரா அந்த மாரி நெறைய ஊர் இருக்கு. இப்போ நீங்க வந்து என்னன்னா, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா, நீங்க வந்து எந்த ரூட் எடுத்து போவீங்க? அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து லீனியரா வச்சீங்க அப்படின்னா, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நீங்க என்னன்னா, எல்லா டேட்டாவும் படர்ந்து டேபிள் மேல போட்டுறீங்க. போட்டுட்டு நான் வந்து ஒரு பாயிண்ட் ஏலேருந்து இன்னொரு பாயிண்ட் பிக்கு போகணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பென்சில் வச்சு நீங்க லைன் ட்ரா பண்ணீங்கன்னா, எது வந்து நம்ம சீக்கிரமா போலாம் அப்படின்னா, அப்பனா அந்த கிராஃப் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதில வச்சு தான் நம்ம எல்லா மேப்போட லாஜிக்கும் வந்து அதில வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேப் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து கிராஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த லீனியர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்றது? எப்போ என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறது தான் வந்து இதில குழப்பமான விஷயமே. நீங்க வந்து ஒரு ப்ரோகிராம் எழுதும்போது, நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். எந்த ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்றது? அரேல ஸ்டோர் பண்றதா? இல்லாட்டி ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றதா? ஸ்டாக்ல ஸ்டோர் பண்றதா? அந்த மாரி நெறைய குழப்பங்கள் வந்துரும். ஆனா, நீங்க கேட்க வேண்டியது ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்னன்னா, உங்களோட இன்டென்ஷன் என்ன? நீங்க டேட்டா ஸ்டோர் பண்றது மட்டும் தான் இன்டென்ஷனா? இல்ல அந்த டேட்டாவ வந்து நீங்க வந்து மறுபடியும் போய் எடுக்கணுமா? அந்த டேட்டா போய் மறுபடியும் எடுக்கணும்னா, உங்களுக்கு வந்து என்ன வேணும்? உங்களுக்கு வந்து ஸ்பீட் வேணுமா? இல்ல என்ன உங்களோட இன்டென்ஷன்? அத பொறுத்து தான் வந்து நீங்க எப்படி போடுறீங்க அப்படிங்கிறது இருக்கு. என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாரி ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர்ல போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேட்டா வந்து நீங்க இம்மீடியட்டா போய் சர்ச் பண்ணணும்னா கஷ்டம். ஏன்னா, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து நீங்க வந்து ஒவ்வொரு கார்டா எடுத்து இந்த கார்டு எந்த கார்டு எந்தா அப்படின்றது ஒன்னொன்னா கோ த்ரூ பண்ணிட்டு உங்களால வந்து அந்த பாயிண்ட் வந்து ரீச் பண்ண முடியும். அப்பனா நம்ம வந்து பார்ட் 2ல பார்த்தோம். அந்த டைம் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அப்பனா அந்த லாஜிக் வந்து அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில வந்து நீங்க வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். எப்படி வந்து நீங்க ரிட்ரீவ் பண்றீங்க அப்படின்னு. அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாவ நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே போலாம். வர பில்ட் பண்ணிக்கிட்டே போலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. இந்த மாரி உங்க ப்ரோகிராம் வந்து நீங்க என்ன எழுதுறீங்க, உங்களுக்கு என்ன மாரி டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறது நீங்க முதல்லயே வந்து டிசைட் பண்ணிடணும். பண்ணிட்டு தான் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க பில்ட் பண்ணணும். நீங்க எல்லா ப்ரோகிராம் முடிச்சுட்டு, சரியில்ல நான் வந்து கிராஃப்க்கு மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போனீங்க அப்படின்னா, உங்க ப்ரோகிராம் எல்லாமே வந்து நீங்க பண்ண எல்லா எஃபர்ட்டும் வந்து வேஸ்ட் ஆயிடும். இதுதான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து டிசைன் செஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து நெயில் டவுன் பண்ணணும். உங்களுக்கு வந்து என்ன ப்ரோகிராம் எழுதணும், என்ன டிசைன் இருக்கு, அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வேணும், அதுல என்ன லீனியர் ஸ்ட்ரக்சர் வேணுமா, நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் வேணுமா அப்படிங்கிறத நீங்க முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ரோகிராம் வச்சு தான் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லாட்டி பின்னாடி வந்து போயிட்டு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை மாத்தலாம் அப்படின்னா, அது வந்து ஆயிரக்கணக்கான சேஞ்ச் குடுத்துரும். நீங்க வொர்க் பண்ண ப்ரோகிராம் எதுவுமே வந்து சுத்தமா வொர்க் பண்ணாது. அத சேஞ்ச் பண்ணி அத ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ளயே வந்து உங்களுக்கு வந்து நெறைய டைம் வேஸ்ட் ஆயிடும். அதனால இது வந்து ஒரு 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 டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன வெரைட்டீஸ் இருக்கு, டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவா விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் வந்து சேனல வந்து விசிட் பண்ணட்டும். என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணுங்க.
நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.